உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சிம்பிள் ப்ளவுஸ் எப்படி அளவெடுத்து கட் பண்ணி தைக்கணுங்கிறத சொல்கிறேங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அளவுகள் நான் எழுதி வச்சுருக்கேங்க. எப்படி ப்ளவுஸில் எடுக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மார்க் போட்டு சார்ட்டில் வெட்டி வச்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போ வேணால் வச்சு கட் பண்ணலாம் ஈஸியாக. நமக்குங்கிறப்ப கட் பண்ணிக்கலாம் சார்ட் பேப்பரில் போட்டு. வேறு யாருக்காவதுங்கிறப்ப நீங்கள் அளவெடுத்து தான் தைக்கணும். அதுக்கு அளவெடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சார்ட் பேப்பர் வெட்டி வச்சா நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட அளவுனா நம்ம அதை வச்சு ப்ளவுஸ் பிட்டை போட்டு அதை மேலே வச்சு கட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒரு சார்ட் கட் பண்ணிங்கன்னா இதுலேயே சாதாவும் அடிக்கலாம், கிராஸ் கட்டிங்கும் தைச்சிக்கலாம். இதுலேயே வரும். ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் இருக்கும். ஆனால் கிளாஸாக ப்ராப்பராக வரும்போது இந்த வீடியோ எடுத்து போடணுன்ட்டு போடுறேன். இந்த வீடியோ நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கறதுக்கு முன்னே பார்ட்டி ப்ளவுஸ் என்னோடய பழைய லிங்க்கில் இருக்குங்க. அந்த லிங்க் நான் இதில் கீழே கொடுக்குறேன். ப்ளவுஸ்க்கு முன்னே அந்த பார்ட்டி ப்ளவுஸு நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸாக ட்ரை பண்ணி அடிங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது நெக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அது அடிக்கும்போது ஈஸியாக வரும். அதுக்காக தான். பார்ட்டி ப்ளவுஸு ஃப்ரண்ட் ஹைட்டெல்லாம் கிடையாது, சேமாக வரும். அதை ட்ரை பண்ணி ஒரு 2 ப்ளவுஸாவது பார்ட்டி ப்ளவுஸ் தைச்சிட்டு நார்மல் ப்ளவுஸ்க்கு வாங்க. ரெகுலராக என்னோடய கிளாஸ் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் பார்ட்டி ப்ளவுஸ்க்கு அப்புறம் ப்ளவுஸ் போங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளவுஸ்க்கு போயிடலாம். பார்ட்டி ப்ளவுஸ் அடிக்கணும்னு இல்லை, டைரெக்டாகவே ப்ளவுஸ்க்கு போயிடலாம். இப்போ இது அளவுகள்லாம் நான் எழுதி வச்சுருக்கேங்க. என்னென்ன அளவுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உயரம், 2வது அகலம், 3வது டோட்டல் ஷோல்டர், 4வது சின்ன ஷோல்டர், 5வது முன்னுயரம், 6வது கொக்கி உயரம், 7வது சைடு உயரம், 8வது பின்கழுத்து, 9வது முன்கழுத்து, 10வது கைக்குழி, 11வது கை அகலம், 12வது கை உயரம். இவ்வளோதாங்க தேவையான அளவுகள். இப்போ இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுற ட்ரெஸ்ஸில் பாருங்கள். இது ஒரு அளவு ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோ உயரம் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த தோள்பட்டை இருக்கு இல்லைங்களா, இதில் ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், தோள்பட்டை ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட்டில் டேப்பை வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த கீழே இடுப்பு துணி பாருங்கள், சுருண்டு இருக்கும். அதை கொஞ்சம் இழுத்து வச்சு பிடிச்சி பார்த்துக்கோங்க. ஹைட்டு வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. இது கூட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணும். எதுக்காக 2 இன்ச்சஸ் சேர்க்குறோன்னா, 1/4 இன்ச்சு ஷோல்டர் அடிக்கவும், 1.25 இன்ச்சு இங்கே ஃபோல்டிங் பண்ணவும் பேக்கில் பட்டிக்கு. அதனால் 2 இன்ச்சஸ் ஹைட்டில் சேர்த்து எடுக்கணும். எப்போதுமே நீங்கள் ஹைட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்க்காம பேக்கில் பாருங்கள். ஃப்ரண்ட் பக்கம் பார்க்கணுன்னா ஃப்ரண்ட்டு பக்கம்தான் ஹைட் பார்க்கணும். முன்னுயரம் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் பார்க்கணும். பேக் ஹைட்டுக்கு நீங்கள் பட்டியோடு சேர்த்து ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடாது, பேக்கில் தான் பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அகலம். இந்த கைக்குழி இருக்குது இல்லைங்களா, ஜாயிண்ட் அடித்தது, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் இழுத்து அப்படி பிடிச்சிக்கோங்க லைட்டாக துணியை. ஏன்னா இதில் வந்து 23 இன்ச்சஸ், 23 ரொம்ப இழுக்க வேணாம், ரொம்பவும் இழுக்கக்கூடாது. 22.5 இன்ச்சஸ் வருதுங்க. 22.5 இன்ச்சஸ். இதில் இருக்கிற அளவு 22.5 இன்ச்சஸ். நான் 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். எதுக்குன்னா, இந்த சைடு எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சஸ், இந்த சைடு 1.25 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு. அப்போ 2.5 இன்ச் அது எக்ஸ்ட்ராவாக 2 சைடுக்கும். மொத்தம் சேர்த்து 22, ஒரு 2 சேர்த்தும் போது 25 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் ஷோல்டர். டோட்டல் ஷோல்டர் வந்துங்க, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் கை ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, அந்தாண்ட இருந்து இந்தாண்ட அது வரைக்கும் பார்க்கணும். 12ங்க. இது வந்து சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா,
மற்ற இடம்லாம் வந்து நம்ம தைக்கிறதுக்காக வேண்டி சேர்க்குறோம். இது வந்து சேர்க்கக்கூடாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா தோள்பட்டை பெருசாகிடும், இந்த கை வந்து கீழே போயிடும், நமக்கு கரெக்டாக மூட்டுக்கிட்ட நிற்காது, கீழே இறங்கிடும் கை. கரெக்டாக இந்த அளவே வச்சோம்னா தான் மூட்டுக்கிட்ட இந்த ஜாயிண்ட் வரும். நீங்கள் இது கூட சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா கீழே இறங்கிடும். ஷோல்டர் வந்து இங்கே வந்தும்போது இந்த கை கீழே இறங்கும், பாடியிலேருந்து கை கீழே இறங்கும். அதுக்காக தான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இது வந்து 12 சின்ன ஷோல்டர், ஒன் சைடு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு சைடு ஷோல்டர் எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு. இதில் 2.25 இருக்குங்க. 2.25. இது கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்குது. 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் தாங்க இதில் கம்மியாக இருக்குது. இந்த ஷோல்டர், ஒரு சைடு ஷோல்டர் இந்த 1 பாயிண்ட் 3 இன்ச்சாக வச்சுக்கோங்க. 3 கூட ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். 1/2 இன்ச் எதுக்குன்னா கழுத்து தைக்க 1/4 இன்ச்சும் கை ஜாயின் பண்ண 1/4 இன்ச்சும். இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அடிக்கிறவங்களுக்கு ஓகே. புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு 2, ஒரு சிலருக்கு இந்த 2.5 கூட வருங்க, ஷோல்டர் 2.5 கூட வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச் சேர்த்து எடுங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் 1 இன்ச்சு சேர்த்துங்க. எதுக்காக 1 இன்ச்சு சேர்க்குறேன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கரெக்டாக 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சில் அடிக்க தெரியாது, புதுசாக தைக்கிறவங்க வராது. அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஷோல்டரும் கரெக்டாக 1/4 இன்ச்சில் உங்களுக்கு அடிக்க வராது, எக்ஸ்ட்ராவாக எருமாலாக போயிடும். அதுக்காக 1 இன்ச்சாக சேர்த்துக்கோங்க. தைச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கரெக்டாக 1/2 இன்ச் எடுத்திங்கன்னா போதுமானது. அதுவே 1/2 இன்ச் எடுத்தாலே 1/4 இன்ச்சு இங்கே கை ஜாயின் பண்ணுவோம், 1/4 இன்ச்சு கழுத்துக்கும் போதுமானது. இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு கொக்கி சைடில், இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு இந்த கொக்கி பக்கம்தான் எந்த அளவு எடுத்தாலுமே ப்ளவுஸில் கொக்கி சைடில் தான் நீங்கள் எடுக்கணும். இந்த சைடு எடுக்கும்போது அளவு மாறும், வி சைடு எடுக்கும்போது அளவுகள் மாறிடும் உங்களுக்கு. அதனால் தயவு செஞ்சு கொக்கி சைடில் எடுங்க. இப்போ முன்னுயரம் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தோள் பட்டையிலேருந்து டேப்பை வச்சு இழுத்து பிடிங்க துணியை. பதினாலு இன்ச்சஸ்ங்க இழுத்து பிடிச்சிங்கன்னா 14 இன்ச்சஸ் வருது ஃப்ரண்ட் ஹைட்டு. இது கூட நான் 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 1 இன்ச் சேர்த்துருக்கேன். எதுக்கு 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன்னா, இங்கே ஷோல்டர் அடிக்க 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு தான். அவங்க ஒரு 1/2 இன்ச்சு பட்டி கீழே இறக்கினா அப்படி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்ன ஹைட்டு கொஞ்சம் 1/2 இன்ச்சு இறக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். 1 இன்ச்சாக சேர்த்துருக்கேன் நான் அதில். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி உயரம். கொக்கி உயரங்கிறது வந்து பாருங்கள், இந்த உயரம், இந்த சைடு ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி மேலே வச்சு கூட பார்த்துக்கோங்க. இந்த கட்டு 4.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு கழுத்து மேலே அடிக்கவும் கீழே பட்டி அடிக்க 1/2 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சு நான் விடுறதெல்லாம் புதுசாக ப்ளவுஸ் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் எடுக்கிற இடத்துலலாம் நீங்கள் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு பாயிண்டில் உங்களுக்கு அடிக்க வராது, ஏறு மாதிரிலாம் போகும். அப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு குறையும், எல்லாமே குறைஞ்சிடும். அதனால் நான் 1/2 இன்ச்சு சேர்த்துற இடம்லாம் நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சாக சேர்த்துக்கணும். 4 + 5 இது. அடுத்தது வந்து சைடு உயரம். சைடு உயரம் வந்து இந்த கை குழிக்கிட்டேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். 6ங்க. 6 + 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 1/2 இன்ச்சு சேர்க்கும்போது இங்கே கை ஜாயின் பண்ணவும் இங்கே பட்டி அடிக்கவும் சரி. இதுவே வந்து 4 டக்ஸு, இதில் வந்து 3 டக்ஸு தான் இருக்குது. உங்களுக்கு 4 டக்ஸுனால் 1 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். 1/2 இன்ச்சு சேர்க்குறதா 1 இன்ச்சு. இது 3 இருக்குது, இங்கே ஒரு டக்கு 4ஆவது வருதுங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சாக எடுத்துக்கணும் சேர்த்து. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க இப்போ தான் ப்ளவுஸுன்னா அது கூட இன்னும் ஒரு 1/4 பாயிண்ட் சேர்த்து எடுங்க, 1.25 இன்ச்சஸ் எடுங்க. உங்களுக்கு பட்டி இதுவும் அடிக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். சைடு உயரம் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து சைடு உயரமுக்கு அடுத்தது பின் கழுத்து முன் கழுத்து செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு நாம் இப்படி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால இப்படி வச்சு பார்த்துக்குவோம். உங்களுக்கு இப்படி தெரியலைங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஆறுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6, அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன், 6.5. இப்போ ஃப்ரண்ட் பீஸை இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே டேப்பு வைங்க. அதே மாதிரி ஸ்கேல் வச்சு பாருங்கள் எந்த இடம் வருதுங்கிறத. ஜாயிண்ட்டு இங்கே இருக்குது. இது வந்து எனக்கு இது வந்து 7.25 வருதுங்க. 8ன்னு வச்சுருக்கேன். 8 + 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன் பேக் நெக்குக்கு. 7.25 வருது இந்த ஸ்ட்ரைட்டு பார்க்கும்போது. நான் ஒரு நூல் தானே இருக்குன்னு 8 வச்சு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன் பேக் நெக்கு. அடுத்தது வந்து கைக்குழி. கைக்குழிக்கும் இதே மாதிரி ஸ்கேல் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான இடம் எதுன்னு தெரிஞ்சிடும். கைக்குழி 5.5ங்க. 5.5 மட்டும்தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அகலம் வந்து வரும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், சேர்ந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 5.5க்கு மார்க் போட்டால் போதும். 5.5லேயே நம்ம வளைச்சி போடும்போது அது கரெக்டாகிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கை அகலம். கை அகலம் வந்து இந்த தோள்பட்டை ஜாயிண்ட்கிட்ட இருந்து இந்த கீழே அந்த ஜாயிண்ட் வருது இல்லையா, அந்த பாகத்தை இழுத்து வச்சு பார்க்கணும். 9 இருக்குது. 9 + 1 சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக கிளாத்து வேணும் இல்லைங்களா, உள்ள துணி தையல் அடிக்க 1 இன்ச்சு சேர்த்து 10 எடுத்திருக்கேன். 1ங்கிறது 1.25 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஹைட்டு. நெக்ஸ்ட்டு மேலே தோள்பட்டைக்கிட்ட ஜாயிண்ட்டுக்கிட்ட கையும் தோலும் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு பாருங்கள். 7.5 இருக்குது. இந்த 7.5 கூட நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 1.5 இன்ச்சுனா ஒரு 1/4 இன்ச்சு இங்கே தைக்கிறதுக்கு போய்டும். 1.25 இன்ச்சு கீழே ஃபோல்டிங்க்கு, கை ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு 1/4 இன்ச்சு தைக்கவும் 1.25 இன்ச்சு ஃபோல்டிங்கும். நான் 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க அளவு எடுக்கிறது ப்ளவுஸில். ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இதுதாங்க மெத்தட் ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது. இப்போ இந்த மார்க் நம்ம எடுத்ததெல்லாம் சார்ட்டில் போட்டு கட் பண்ணுவோம். பட்டிக்கு அளவு இல்லையான்னு கேட்பீங்க. பட்டிக்கு வந்து நம்ம லென்த்து பார்த்து எடுத்துட்டோம்னா அதுலேயே வந்துடும் பட்டி. உங்களுக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்கள், பட்டிக்கிட்ட இந்த ஜாயிண்ட்டும் இந்த கீழ் பகுதியும் வச்சு பாருங்கள் எத்தனை இன்ச்சஸ் வருது. இப்படி இழுத்து வச்சிங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து 3 இன்ச்சஸ் வருது. இங்கே வந்து இந்த கட்டுக்கிட்ட வந்து 2.25, இந்த எட்ஜில் 2.5 அப்படி தான் வரும். 1/4 இன்ச்சாக குறைஞ்சிடும் அப்படியே. இது தனியாக செப்பரேட்டாக நம்ம மார்க் போட்டு வெட்டிக்கலாம். இல்லை துணி இல்லை, நீங்கள் டைரெக்டாக இந்த பாயிண்ட்டை வச்சு பார்த்து மார்க் போட்டுக்கலாம். இதை வச்சு பார்த்து போடலாம். ரெண்டாவது இப்படி வச்சு பார்த்து போடலாம். டேப் இல்லாமல் துணி இதே ப்ளவுஸில். ஒரு சிலருக்கு பட்டி பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு பட்டி சின்னதாக இருக்கும். அப்போ நம்ம அளவு எடுத்து போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா இந்த ப்ளவுஸை வச்சு போட்டுக்கலாம் பட்டிக்கு. இப்போ வந்து சார்ட் பேப்பரில் பேக்கு ஃப்ரண்ட் மட்டும் வெட்டுறதை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பாருங்கள், எடுத்து வச்சுருக்க சார்ட்டு. இப்போ இதில் வந்து ஹைட்டு வந்து 16 + 2 சேர்த்து 18 பார்த்துக்குவோம். 18க்கு ஒரு மார்க் போட்டுக்குவோம். நமக்கு அகலம் வந்து 22 + 2 சேர்த்து 25. அந்த 25னா பாதி தான். அதில் நம்ம துணி டபுளாக மடித்து போட்டு வெட்டுவோம் இல்லைங்களா, இது வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் பாதி அளவுக்கு எடுக்கிறேன். 2.5, 25ல் பாதி 12. இந்த 12க்கு ஒரு மார்க்கு.
இப்போ இதில் வந்து நம்ம டோட்டல் ஷோல்டர் டைப் பேக் மட்டும் தனியாக எடுக்கிறேன், ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். டோட்டல் ஷோல்டர் 12 பாதி 6. இது வந்து நெக்கு பகுதி 6. சின்ன ஷோல்டர் 3.5. டேப் எடுக்கக்கூடாதுங்க, எடுக்காதீங்க எக்காந்த கொண்டும், அப்படியே 3.5க்கு மார்க் போடுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். டோட்டல் ஷோல்டர் வந்து 6 எடுத்துட்டிங்களா, சின்ன ஷோல்டருக்கு எவ்வளோ 3.5 பார்த்துட்டு வைக்கும்போது 3.5 இங்கேயும் இங்கே 2.5 விட்டுருவீங்க. ஷோல்டர் சின்னதாகிடும், கழுத்து விரிஞ்சிடும். நீங்கள் டோட்டல் ஷோல்டர் பார்க்கும்போதே சின்ன ஷோல்டர் எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஐயும் அப்படியே டேப் எடுக்காமல் மார்க்கை போட்டுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, டேப்பு வந்து இப்படி உல்ட்டா பண்ணி பிடிக்க வேணாம். டேப்பு வந்து இப்படி உல்ட்டா பண்ணி 6 பிடிக்கிறீங்கன்னு வைங்க, 6. அப்புறம் சின்ன ஷோல்டர் 3.5க்கு இந்த இடம் மார்க் பண்ணுவீங்க, 3 இந்த பக்கம் வந்துடும். இப்போ கழுத்து சின்னதாகிடும். அதே மாதிரி தான் இப்போ டோட்டல் ஷோல்டரில் எடுக்கும்போது ஒவ்வொரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, டேப் இங்கேருந்து வச்சு 6 இந்த சைடு எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் 6 எடுத்துகிட்டு சின்ன ஷோல்டர் இப்படி போடும்போது அது சரி வராது, செட் ஆகாது. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய சைடு இருக்கிறது க்ளோஸான கிளாத்து. இது சாட்டுங்கிறதுனால இப்படி இருக்குது, துணியாக இருந்தால் க்ளோஸாக இருக்கும். அதனால் நெக்கு பகுதி என்னோடய பக்கம்தான் வரும். எனக்கு எதிர் சைடு வந்து உங்களுக்கு கைக்குழி தான் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பின் கழுத்து 8 + அரை 8.5. அடுத்தது கைக்குழி 5.5. கைக்குழி மார்க்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு. அதே மாதிரி இந்த நெக்குக்கு .5 நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சஸ். இப்போ இதில் நெக்கு டிசைன் போடலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸுங்கனால நான் ரவுண்டே வைக்கிறேன். உங்களுக்கு மாடலில் நான் அடுத்தடுத்த ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நெக்கு வெட்டி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு ரவுண்டு ஷேப் தான் அடிக்க சொல்லி தருவேன். இப்போ இது வந்து பேக் சைடு கைக்குழி அகலம் வந்து 25 போகிறதுனால பேக்கில் 2 இன்ச்சஸ்க்கு மார்க்கு. இந்த முக்கிலேருந்து 2 இன்ச்சஸ். இது கரெக்டாக இந்த வளைவு ஷேப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஸ்லோவாக. இங்கே ஷோல்டர் வந்து லைட்டாக இது கட்டு கொடுத்துக்கோங்க கிராஸு. இது வந்து பேக் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னே இங்கே பேக்கில் பட்டிக்கு நான் மார்க் போடலாம் போட்டுக்குவோம். 2 இன்ச்சஸ் சேர்த்து எடுக்கிறோம் இல்லையா, 1.5 இன்ச்சு மார்க் போடுங்க போதும். ஏன்னா இங்கே கிராஸ் 1/4 இன்ச் வெட்டுவோம், அதனால் 1.5 இன்ச்சுக்கு பேக்கில் மார்க் போட்டுக்கோங்க. பேக் பட்டிக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம பேக் சைடு மட்டும்தான் இப்போ வெட்டுறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக இந்த மார்க் போடணும். பேக் சைடு நம்ம வெட்டிட்டோம். இதுலேயே உங்களுக்கு நம்ம வந்து தைக்கிறதுக்கு துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, 1.25 இன்ச்சஸ். அது நாங்கள் மார்க் போட்டு காட்டுமா, மார்க் போடல. அதை
இது வந்து தைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாத்து. இது ஒரு சிலருக்கு வயிறு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் லீனாக ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தால் இங்கேருந்து கிராஸாக வரும். கட்டிங் வந்து போடும்போது இது கிராஸ் வரும் உங்களுக்கு போடும்போதே கட்டிங்கு. கொஞ்சம் வயிறு கொஞ்சம் தொப்பையாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஏன் மேடம் கிராஸாக பார்க்குறோம் நாங்கள், நீங்கள் நேராக போட்டிருக்கீங்கன்னு கேள்வி கேட்காதீங்க, நானும் சொல்லிட்டேன். கொஞ்சம் குண்டாக பாடியாக இருக்கிறவங்களா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். லீனாக இருக்கிறவங்களா இருந்தால் இப்படி கிராஸ் வடிவத்தில் கொஞ்சம் கிராஸ் வரும். சுமாராக இப்போ இங்கே இருக்குன்னா அந்த பாயிண்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும், இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் கிராஸ் இங்கிறது. அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த அப்படி தான் அது. இப்போ பேக் இது நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுருவோம். ஃப்ரண்ட்டுக்கு மார்க் போடலாம். பாருங்கள், சார்ட்டில் வந்து நம்ம பேக் வெட்டி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து அகலத்துக்கு பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம இப்படி போடும்போது அகலம் வர மாட்டேங்குது, இங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதனால் திருப்பி பக்கம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம அகலம் நமக்கு 12.5க்கு மார்க்கு. சும்மா கீழே ஒரு நம்ம 14 இன்ச்சு வேணும் இல்லைங்க ஃப்ரண்ட்டு, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இதில் டோட்டல் ஷோல்டர் 6, இதில் சின்ன ஷோல்டர் 3. அப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6 + 1/2 6. இப்போ கைக்குழி மார்க்கு 5.5. கைக்குழியோட மார்க்கு ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி நெக்கு இங்கே எவ்வளோ இருக்கோ இந்த அளவுக்கு 2 ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அப்படியே ரவுண்டு ஷேப் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஷேப் வரணும், அந்த அளவுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஸ்கொயராக போட்டுக்கிட்டீங்க, எனக்கு ரவுண்டு ஷேப் சரியாக வரமாட்டேங்குது மேடம்னா என்ன பண்ணுங்கள், இந்த மூளை இருக்கு இல்லைங்களா, இந்த முக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து அந்த டாட்லேயே இப்படி வளைச்சி போட்டுக்கலாம். ரவுண்டு உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு வரும் இந்த 1/2 இன்ச்சில். இப்போ முன் கைக்குழி பேக்கில் 2 எடுத்துருக்கோம் கைக்குழிக்கு, ஃப்ரண்ட்டில் 1.5. ஷோல்டரு. இப்போ கொக்கி உயரம்ங்கிறது இந்த கழுத்து பகுதி வருது இல்லைங்களா ஃப்ரண்ட்டு, அங்கேருந்து எடுக்கணும். 4.5 + 1/2 சேர்த்துருக்கேன் 5. சைடு உயரம் வந்து 6 + 1/2 சேர்த்து 6.5. இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு இந்த ஷோல்டர்லேருந்து 14 + 1 15. இப்போ இங்கேருந்து ஷேப்பு இது இன்னும் கொஞ்சம் தூக்குங்க ஃப்ரண்ட் லைட்டை, அந்த ஷேப்புக்காக வேண்டி கொஞ்சம் 1/4 இன்ச் அளவுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாமளே பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ஹைட்டுங்க. இங்கே ஒரு டாட்ஸு,
இங்கே ஒரு டாட்ஸ் வரும், இங்கே ஒரு டாட்ஸ் வரும். 4 டாட்ஸாக இருந்தால் இங்கே ஒன்று வரும் உங்களுக்கு. இதுதாங்க அளவு. சார்ட்டில் உங்களுக்கு எப்படி மார்க் போடுறதுங்கிறது உங்கள் டவுட் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்டாக வெட்டிக்கலாங்க. இப்போ நம்மளோட ப்ளவுஸுக்குள்ளனா நம்ம போடும்போது தெரியும், ஐயோ எனக்கு இந்த அளவு நான் எடுத்தது வந்து டைட் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்மளோட ப்ளவுஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சார்ட்டை விட 1 இன்ச்சு லூஸ் விட்டு துணி கிளாத்தில் வெட்டும்போது எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். அடுத்தவங்களுக்கு வெட்டும்போது அந்த மெத்தட் வெட்டவே முடியாதுங்க, எல்லா அளவுகளும் மாறும். அதனால் புதுசாக தான் அவங்களுக்கு நீங்கள் மார்க் போடணும். நம்ம சார்ட்டை வச்சே மார்க் அவங்களுக்கு கட் பண்ணலான்னு வெட்ட முடியாது. ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பட்டி இதிலையே வந்து எப்படி வெட்டலாங்கிறத சொல்கிறேன். நீங்கள் டேப் வச்சு மார்க் போட்டு வெட்டுறதா இருந்தாலும் வெட்டலாம், இல்லை அப்படின்னாலும் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஈஸியாக பட்டிக்கு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத சொல்கிறேங்கன்னா, இப்போ இது இங்கேருந்து கட் பண்ண பீஸு தாங்க. இதிலேருந்து ஃப்ரண்ட் ஹைட்லேருந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து நமக்கு டோட்டல் ஹைட் எவ்வளோ, 18 இல்லைங்களா, அந்த 18க்கு வச்சு இங்கே மார்க்கை போட்டுக்கோங்க. மார்க்கை போட்டு அதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கு 18 இன்ச்சஸ்க்கு மார்க்கு போட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. பட்டி ஈஸியாக முடிஞ்சிடுங்க. கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. இது கொஞ்சம் வந்து இந்த முக்கில் கொஞ்சம் துணியில் சார்ட் கட்டாகி இருக்குங்க, அது கவலைப்பட வேணாம். துணியில் தைக்கும்போது கரெக்டாக பார்த்து அடிச்சுக்குவோம். இதுதாங்க பட்டி. இந்த இடத்துல டக்ஸ் பிடிக்கும்போது இந்த அளவு இது கூட வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கும். பட்டி சின்னதாக இருக்கேன்னு யோசிக்க வேணாம். பட்டி ஈஸியான மெத்தட் கட் பண்ணுறதுக்கு இதுதாங்க உங்களுக்கு ஐடியா. நமக்கு பேக்கில் எவ்வளோ லென்த் எடுத்துருக்கோம், 18. இந்த 18 கூட பேக்கில் 1.5 இன்ச் ஃபோல்டு பண்ணிடுவோம் மேடம்னு சொல்லாதீங்க. இங்கேயும் சைடு அடிப்போம், இங்கேயும் இதை பட்டி கீழே அடிக்கணும், மேலே அடிக்கணும், அப்போ சேர்ந்து வந்துடும், அட்ஜஸ்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து கை வந்து ஒரு கை உங்களுக்கு மார்க் போட்டு எப்படி வெட்டுறதுங்கிறது காட்டுறேங்க. எனக்கு வேணுங்கிற ஹைட்டும் அகலமும் இதில் இல்லைங்க, அகலம் கம்மியாக இருக்குது. நான் அதனால் இப்படி உல்ட்டா பண்ணி போடுறேன். அகலம் கிடைக்கும், ஹைட் கம்மியாக வரும் நமக்கு. ஓகேங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடுவோம். பாருங்கள், கையே வெட்ட போகிறோம். நம்ம ஹைட்டு அகலம் பார்த்துக்குவோம். அகலம் வந்து 9 + 1 சேர்த்து 10. அதே 10க்கு இங்கேயும் மார்க் போட்டுக்கோங்க. ஹைட்டு வந்து 9, 7.5 + 1.5 சேர்த்து 9. இங்கே வந்து அங்கே 9 எடுத்துருக்கணுங்களா, இங்கே வந்து 5.25 எடுக்கிறேன். 3.25 குறைச்சிருக்கேன் கீழ்ப்பகுதி. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். நம்ம கை வளைச்சி ஸ்ட்ரைட்டாக வருதுங்க. இப்போ நமக்கு கைக்கு குறுகலாக வரும்போது என்ன ஆகுனா, பாயிண்ட்டு இங்கேருந்து நீங்கள் இப்படி கிராஸ் வந்துடும், இப்படி வரும், இந்த மாதிரி வரும். தைக்கிறதுக்கு இப்படி போகும். இது நான் டோட்டல் அகலம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். டோட்டல் அகலம் போட்டு ஃபுல்லாக மார்க் போட்டேன். அதில் இந்த மார்க்கில் கட் பண்ணிவிடுவோம். இதுவும் கட் பண்ணிவிடுவோம். இது தைக்கிறதுக்கு கை சிங்கிள் சார்ட்டு தான் நான் வெட்டியிருக்கேன். டபுளாக ஃபோல்டிங் இல்லையேன்னு பார்க்க வேணாம். நீங்கள் துணியில் வெட்டும்போது ஃபோல்டிங்கோடு போட்டு வெட்டணும். நான் இப்போ உங்களுக்கு வெட்டி காட்டணுங்கிறதுக்காக வெட்டுறேன்.
கை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், வெட்டி அடிச்சாச்சு. இதுலேயே ஃப்ரண்ட் கைக்கு நீங்கள் கைக்குழி வேணும்னா நீங்கள் துணியில் வெட்டும்போது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மார்க்கை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் கைக்குழிக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஃப்ரண்ட் கைக்குழிக்கு பாருங்கள் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டு வெட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்படி வரும், கொஞ்சம் நெளிச்ச மாதிரி. நான் பேக் கை தான் வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட் கைக்குழி வெட்டும்போது நீங்கள் துணியில் வெட்டும்போது வெட்டிக்கோங்க மார்க்கை போட்டு போதும். ஏன்னா சிங்கிள் பேப்பர் தான் இதில் இருக்குங்கிறதுனால முன் கைக்குழி வெட்ட முடியல. இப்போ நான் இதெல்லாத்தையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸில் உங்களுக்கு சின்ன படி பெரிய படி வெட்டிக்கலாம். பெரிய படி வெட்டுறேன். இது வந்து பெரிய படி, இது வந்து சின்ன படி. பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பேக் பீஸு, இது வந்து ஃப்ரண்ட்டு பட்டி, சின்ன படி பெரிய படி, கை எல்லாமே வெட்டியாச்சு. இவ்வளோதாங்க மார்க்கு. இதை வந்து துணியில் எப்படி போட்டு கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணுங்கள், உங்கள் டவுட் கிளியர் பண்ண. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸுகளும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். கை வந்து நான் சிம்பிள் கை தாங்க வெட்டியிருக்கேன். ஆனால் நான் தைக்கும்போது வேறு ஏதாவது மாடல் கூட வைப்பேன். துணி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்குவேன். இந்த மாதிரி வீடியோஸ் மேலும் என்னோடதை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.